ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களோடு பேசுவதற்கு ஆவியானவர் காண்பித்து கொடுத்த இந்த வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 14:7. சங்கீதத்தின் புத்தகம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதற்கான வசனத்தை காண்பித்தீர். நீர் எங்களோடு கூட பேசும். மனித சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவருக்காய் வாழக்கூடிய பலனையும் கிருபையும் தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை மறைத்து நீ பேசும். என் சபைக்கு தேவையான மன்னாவை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 14:7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவர் நம் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவர். ஆமென். ஒவ்வொரு மாதமும் ஆண்டு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை வைத்துதான் ஆண்டு பிரசங்கத்தை வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க 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 அந்த வசனத்தை அதிகமாக நாம் பிடித்து 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 நாம் ஜெபிக்கும் போது வசனங்கள் நமக்குள் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஏன்னா அருமையான ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில காண்பிக்கிற ஒரு பெரிய வார்த்தை தெரியுமா? உன் சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன். அப்ப ஆண்டவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறாரா, மாற்றாமல் இருக்கிறாரா? அல்லது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றிட்டாரா? சொல்லுங்களேன். அதாவது நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அப்படிதானே? எப்போ எப்போ ரட்சிக்கப்பட்ட ஞாபகம் இருக்கா? என்னைக்கு என்னைக்கு கவனிங்க. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். எப்போ சொல்லுங்க, எப்போ? அந்த நாள் இல்லையா? அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு சிறையிருப்பு தானே, ஒரு பிரச்சனை தானே, ஒரு போராட்டம் தானே, ஒரு வியாதி தானே, ஒரு பலவீனம் தானே. ஆனால் ஆண்டவர் என்னுடைய நம்முடைய சிறையிருப்பை அன்னைக்கு மாத்துறாரா, மாத்தலையா? அப்ப மாற்றினதனாலதான் இயேசுவே நீரே என் தெய்வம் என்று என் நாவினால நம்ம அறிக்கை செய்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நம்ம அர்ப்பணித்து நம் ஆண்டவரால் ஞானம் எடுக்கப்பட்டும் சந்தோஷம் இல்லையா? அப்ப அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு? இருந்துச்சா? சொல்லுங்க, இருந்துச்சா இல்லையா? அதாவது ஒரு புதுசாக கண்ணுக்குட்டி பிறக்குதுன்னா அந்த கண்ணுக்குட்டி பிறந்த உடனே எப்படி துள்ளும்? அது மாதிரி தான் வாழ்க்கை. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமே. அப்ப பாருங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆடணுமா?
சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கா? சொல்லுங்க, அந்த சந்தோஷம் இப்ப நம்ம கிட்ட இருக்கா? இருக்கா? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த களி கூறுதல் இப்ப இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்டா இருக்கு பாஸ்டர், அது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு, அவ்வளவுதான். போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பவுல் சொல்றார், அனுதினமும் சாகுறேன். ஐயோ, இந்த பக்கம் போனா முள்ளு குத்துது, அந்த பக்கம் போனா ஐயோ கடப்பாறை குத்துது, இந்த பக்கம் போனா கல்லு, ஐயோ சுத்தி 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 எத்தனை வேதனை, புலம்பணும். அப்ப சந்தோஷம் இருந்தா புலம்ப மாட்டோம். கவனிங்க, ஆண்டவருடைய சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நிறைந்து இருக்குமானால் நாம் மற்றவர்களை போல துக்கித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? ஏன்னா பைபிள்ல பவுல் சொல்லுகிறார், எத்தனை முறை அடிக்கப்பட்ட, கல்லால் அடிக்கப்பட்ட, சகோதரர் பகைக்கப்பட்ட, நிர்வாணமாய் தள்ளப்பட்ட, சிறைச்சாலையில் இருந்து, பசியிலும் வருத்தத்திலும் இருந்த, குளிரும் நடுக்கில் இருந்து, இவை எல்லாவற்றை பார்க்கிலும் சபையை குறித்ததான வைராக்கியம் தான் இன்னும் 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 எழும்புது. ஏன் தெரியுமா? அவனுக்குள் இருந்த அந்த சந்தோஷம் அடியும் வேதனையும் பெருசா தெரியல. நான் போக வேண்டிய இலக்கு நோக்கி ஓடணுமே என்ற ஏக்கம் தான் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனை வந்தாலும், எத்தனை விதமான போராட்டம் வந்தாலும், எத்தனை விதமான நிந்தைகள், கண்ணீர்கள், அவமானங்கள் வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், நான் இவைகளை நினைத்து புலம்பாமல் என்னை ரட்சித்ததுக்காக நான் தேவனை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட பேசுற விஷயம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம் இப்போது நம்ம கிட்ட இல்லை. அப்படி ஆண்டவர் தெளிவா சொன்னார். உண்மையா இல்லையா? ஏன் இல்லாம போச்சு? காரணம் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் சொன்னது பொய் சொல்ல மாட்டாரு, நமக்கு தெரியும். ஆண்டவர் பேசினார்னா தெரியும். ஆனால் சந்தோஷமா இருக்கிறத போல் நம்ம காண்பிக்கிறோம். ஒரு பழமொழி இருக்கு, அகத்தின் அழகு, அகத்தின் அழகு யார் முகத்தில்? உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி, ஐயோ டெய்லி வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்ற மாதிரி. அப்படிதான் இல்லைங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போயிட்டு காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உலகம் எப்போது நமக்குள் உள்ள வந்ததோ அப்போது சந்தோஷம் வெளியே போயிடுச்சு. உலகத்தை விட்டுதான் இயேசுவை தேடினோம். அப்போது எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் ஆரவாரமும் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. எப்போ? உலகத்தை விட்டு, இது எனக்கு வேண்டாம், இவை எனக்கு வேண்டாம், இவையெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்கும் என்று கருதி நம்ம ஆரம்ப நாட்கள் இவெல்லாம் தள்ளிவினோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம் எல்லாம் இருந்துச்சு. ஏன்? அப்போ உலகம் நம்ம கிட்ட இல்லை. அப்படிதானே? இல்லாத போது வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் எப்போ உள்ள வந்ததோ அப்போவே கண்ணீரும் வேதனையும் புலம்பலும் அழுகையும். இப்போ புரியுதா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு நாளில நான் உலகத்தை வெறுத்தேன், அப்போ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கை நிறைய இருந்துச்சு. திரும்பவும் அந்த உலகம் எனக்குள் வந்தபோது என்கிட்ட இருக்கிற காரியம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு நான் வெறும் மனுஷனை. அநேகம் சொல்லுவாங்க, நான் ஒரு நடைப்பணம் போல வாழ்கிறேன், ஒரு நடைப்பணம் போல வாழ்கிற சரீரம் இருக்கு, ஆனால் வாழ்க்கை செத்து கிடக்குது.
பேசுது, என் மனசு வாய் பேசுது, ஆனால் மனசுல சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு துக்கம் என்னை ஒவ்வொரு நாளும் அழுத்தி 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 ஏதோ ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வாழணுமே வாழணும். அநேக சொல்லுவாங்க, ஏதோ நான் சாப்பிட்றேன் பாஸ்டர், சாப்பிடணுமே சாப்பிட்றேன். ஸோ சொல்லுவாங்க, நான் பிள்ளைக்காக வாழறேன். நான் எனக்காக வாழலை, என் பிள்ளைகளுக்காக வாழறேன். ஏன் தெரியுமா? உலகம் நமக்குள் வந்தபோது நமக்குள் இந்த சந்தோஷத்தை எடுத்துடுது. புரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? கரையான் தெரியுமா? கரையான் தெரியுமா? ஹலோ, கரையான் தெரியுமா? தெரியுமா? என்னது? ஒரு மரத்தில் ஒரு கரையான் பிடிச்சிச்சுன்னா அது என்ன பண்ண தெரியுமா? அது ஃபுல்லாக அரிச்சு எடுத்துடும். உண்மையா இல்லையா? அதே போலதான் உலகம் எனக்குள் வந்ததுன்னா அது உள்ளே இருந்து என்னை அறியாமலே அது என்ன பண்ணுமா? எல்லாம் அரிச்சிடும். அப்போ ஆண்டு எனக்கு சொன்னது, உன் சிறையிறப்பை திருப்பும் போது உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கழிப்பனும் கொடுத்தனேப்பா. நல்லா இருந்தியே, இன்னைக்கு ஏன் இப்படி போயிடுச்சு? நீ ஏன் துக்கத்தோடு தெரியுறா? இது ஏன் வருத்தத்தோடு அலைகிறா? ஏன் என்ற கேள்வி இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் எழும்பி இருக்கிற காரணம் தெரியுமா? ஒன்று சொல்லுகிறேன், சத்துரு நம்ம வாழ்க்கையில் வந்து தேவன் எனக்கு கொடுத்ததை எடுத்துட்டான். ஆமென். தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவனுக்கு கொடுத்த சந்தோஷம், தேவனுக்கு கொடுத்த மகிழ்ச்சி, தேவனுக்கு கொடுத்த களிப்பு, எல்லாம் எல்லாம் எத்தனையோ காரியம் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாம் பிசாசு தந்திரமாய் வந்து என்னுடைய வெள்ளதை எல்லாம் எடுத்துட்டானா இல்லையா? இன்னைக்கு எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம துக்கத்தோடு வெறும் மனுஷன் இருக்கிறோம். இதை ஆண்டவர் உணர்த்தினதுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த சங்கீதம் 14:7 எனக்கு சொன்னாரு, நான் என் ஜனத்தை சிறையிருப்பை மாற்றின போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாச்சுப்பா. இன்னைக்கு என் ஜனங்கள் சந்தோஷம் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்க. நீ அவளை பார்த்து திரும்ப சொல்லு, நான் திரும்ப அவளை கட்டுவேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்தினால திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிற அவசியம் இல்லை. எல்லாம் தூக்கிறீங்க, திரும்ப பழைய வாழ்க்கைக்கு வாங்க. திரும்பவும் உன்னை ரட்சித்ததை நினைச்சு, திரும்ப உன்னை ஆண்டவர் ஆவியில் நிரப்பினதை நினைச்சு, திரும்ப உன்னை ஆண்டவர் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை நிரப்பினதை நினைச்சு திரும்பி ஓடி வாங்க. 7 முறை அல்ல, நீ 70,000 முறை விழுந்தாலும் கர்த்தர் உன்னை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுவார். விழுந்து போயிட்டே பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. என்னை அறியாமல் விழுந்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, எழுந்துரு, உன் ஆண்டத்திற்கு திரும்ப துளிர்க்க பண்ணுவார். ஐயோ விழுந்துட்டீனேன்னு சொல்லினா சத்துரு அப்படியே மூடிடுவான். ஆமே, ஏன் எனக்குள் ஜீவன் இருக்கு, எனக்குள் அபிஷேகம் இருக்கு, நான் விழுந்துட்டேன், ஆனாலும் விழுந்துட்டேன்னு சொன்னது போல நான் விழுந்தாலும் கர்த்தர் திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். காரணம், எனக்குள் அப்படியே ஜீவன் இருக்கு, எனக்குள்ள தயவு இருக்கு. நான் திரும்பவும் எழுந்திருப்பேன், திரும்ப ஓடுவேன், திரும்ப என் சிறையிருப்பேன் அனுபவத்தில் மாற்றி நான் சந்தோஷத்தால் திரும்ப கட்டுவேன் என்று விசுவாசத்தோடு எழுந்திருங்க. கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். திரும்ப சொல்லுகிறேன், அப்போ உன் சிறையிருப்பின் அனுபவங்களை மாற்றி கர்த்தனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தார் இல்லையா? அது எப்படி நீங்க காத்துக்கொள்ளணும்? ஆண்டவர் வசனத்தை சொல்றார். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. திரும்ப வாசிங்க வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பக்கம் நம்ம 600 பழைய ஏற்பாட்டில் 613 எடுத்துட்டீங்களா? இல்லை சேர்ந்து வாசிங்க சத்தமா. இந்த வசனத்தை அவனை கொடுத்தாரு, நீங்கள் திரும்ப கட்டப்படணும், திரும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. வாசிங்க.
சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்கம்மா. என்ன என் முகத்தை பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க, வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஹலோ, சத்தமாக வாசிங்க. இன்னைக்கு வாசிக்கிறது எனக்கு கேட்கணும். வாசிங்க, வாசிப்பா. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீங்க வேதனைப்பட வேண்டாம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாள் நீங்க கவலைப்படாத, துக்கப்படாத, வேதனைப்படாத, நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். ஆமென். இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த நாளை உண்டு பண்ணினா. எந்த நாள்? ஓய்வு நாள். அவரை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த நாளை கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினார். நீங்கள் போய் புசித்து கொடுத்து சந்தோஷமா இருங்கப்பா. இந்த நாள் அவனுக்கு சந்தோஷத்தை தரும்படியான நாளை உனக்கு உண்டாகி இருக்கிறேன். ஆமென், ஆமென். இன்னைக்கு சில வராதுன்ற தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்? இன்னைக்கு ஒரு பண்டிகை. வீட்டில் வாழை மரத்தை கட்டி தேங்காய் மட்டையை மாட்டி தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க? ஹலோ, சொல்லு. அவங்க இருப்போம். ஆனால் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா செஞ்சுட்டு போட்டோம். இது நாள் ஒரு நாள் முடிஞ்சிடும். ஆமென். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. எது தெரியுமா சந்தோஷம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய சந்தோஷம். உனக்கு தெரியுமா? உன்னுடைய ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? சத்தமாக சொல்லுங்க. யாருக்கு பிடிக்காது? சத்தமாக காது கேட்கல. மாஸ்க் போட்டிருக்குன்னா சத்தம் வெளியே வர மாட்டேது. யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? இது சொல்றதுக்கே பயப்படுறோம். யாருக்கு பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? ஐயா, நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? சத்துருவுக்கு பிடிக்காது. ஆமென். கவனிங்க. அப்போ சாத்தானுக்கு எதை பிடிக்கலையோ அதை நான் திரும்ப 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 செஞ்சா என்ன பண்ணுவான்? ஆனால் சாத்தானுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம திரும்ப 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 பண்ணுறனால தான் நம்ம துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். என் ஆண்டவருக்கு பிடித்ததனை செய்தால் சாத்தான் துக்கப்படுவான். சாத்தான் பிரியமானதை நாம் செய்தால் ஆண்டவர் துக்கப்படுவார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றினார், உன் புலம்பலை கர்த்தர் மாற்றினார், உன் வேதனையை மாற்றினார். எப்போ? ரட்சிக்கப்பட்ட நாள். ரட்சிக்கப்பட்ட போது நான் சுய உணர்வோடு, சுய சிந்தனையோடு, சுய இருதயத்தோடு தான் நான் வாயில சொன்னேன், என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என் முழு இருதயத்தோடும், என் முழு பலத்தோடும், என் முழு ஆத்துமாவோடு நான் அவரை விசுவாசிக்கிறேன் சொல்லிதானே இந்த நாவலை நாம் அறிக்கை செய்ததானே நாம் கர்த்தருக்குள் வருவதற்கு நாம் முன்னாடி வச்சோம். ஆனால் இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் நம்ம பழையது தான் உட்காந்துட்டு அது வேதனையை துன்பத்தை அனுபவிக்கும். ஒன்று சொல்லுகிறேன், ஆவியானவர் திருமணுக்கு சொல்ல விஷயம் எல்லாத்தையும் விட்டுடு. இப்படி ஒரு காரியத்தை திரும்ப கொண்டு வரணும். உன் வாழ்க்கை திரும்ப நீ சந்தோஷத்தை கட்டு. திரும்பவும் உங்க வாழ்க்கை சந்தோஷத்தினால் கட்டப்படணும். திரும்ப உங்க வாழ்க்கை சந்தோஷத்தினால் எப்படி கட்டப்படணும்? முதலாவது சொன்ன வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா, கலப்பையில் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு
பார்க்க கூடாது. முதலாவது, உங்க சந்தோஷத்தை நீங்க காத்துக்கொள்ளணும்னா திரும்ப பார்க்காத. ஆமென். நீங்க ஆண்டவர் வேதம் சொல்ல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்க பலன். இதுதான் உங்களுக்கு பலன். சந்தோஷமா இரு, அதுதான் உங்க பலன். அப்ப அந்த சந்தோஷத்தை காத்துக்கணும்னா ஆண்டவர் சொன்ன முதல் காரியம், நீ பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு திரும்பாத. நீ எதற்காக அழைக்கப்பட்டாய், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய், எதற்காக வேறு பிரிக்கப்பட்டாய், அதை மட்டும் நினை. திரும்பி வேதம் சொல்ல கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பக்கூடாது. திரும்ப நினைப்ப திரும்ப தான் போற வாழ்க்கையே கோணலா மாறிடும். அந்த ஏறு இருக்க சொல்லுங்க, ஏர் பிடிக்கிறவன் மாட்டில் ஏற கட்டினா பண்ணுவான், அவன் திரும்பி பார்த்துக்கிட்டே போனா அந்த ஏறு வேற மாதிரி போயிடும், அந்த கோடு வேற மாதிரி போயிடும். உங்க வாழ்க்கை இன்னைக்கு பழையதை நினைச்சு பார்க்குறீங்களா? உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கை திரும்ப தொடர்றீங்களா? கவனிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பலன். ஆனா ஆண்டவனுக்கு உணர்த்த ஒரு காரியம், இன்னைக்கு நான் பின்னிட்டு திரும்பி பார்க்கறதுனால தான் நான் சந்தோஷத்தை பார்க்காம, மகிழ்ச்சியை பார்க்காம என் வாழ்க்கை துக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த துக்கம் தெரியுமா? நான் போக வேண்டிய பாதையை நான் மறந்துட்டேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட நான் மறந்துட்டு இன்னைக்கு நான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் தூக்கி எறிப்பா, இதெல்லாம் தூக்கி எறி, நான் உனக்கு திரும்பவும் வாழ்க்கை கட்டணும்னா கலப்பில் கையை வை, திரும்ப நேராக போ, பின்னிட்டு பார்க்காத. நேராக போனால் தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம், அதை பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லு, ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அப்படிதானே? செய்த தவறுகளை மன்னிப்பு கேட்டால் ஆண்டு என்ன பண்ண நிச்சயம் மன்னிச்சிடுவார். மன்னிச்சுட்டு திரும்பினது நம்ம வாழ்க்கையை கட்டுவார். அதுதான் வேதம். அப்படின்னா வேதம் நமக்கு சொல்ல ஒரே வார்த்தை தெரியுமா? நீங்கள் பழசை திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சுப்பா, அதுதான் துக்கமாக வேதனை. பரவாயில்ல, கொஞ்சம் நில்லு, ரிலாக்ஸாக இரு, உங்கள் காரியத்தை உணருங்க. நான் ஏன் இப்படி போயிட்டேன் நினச்சி பாருங்க. ஏன் புத்திக்கிட்டு போயிட்டேன்னு ஏன் இப்படி நினச்சி பாருங்க. நில்லுங்க. அல்லேலூயா. நின்று சரியாய் நடந்து பாருங்க, திரும்பவும் வாழ்க்கை மகிழ்ச்சி நான் நிரப்ப தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் வழிகளை மறந்து போகாத. உன் வழிகளை மறந்து போகாத. ஆண்டவர் என்னை சரியான நீதியின் பாதையிலே நடத்தினார், நித்திய பாதையிலே நடத்தினார், சந்தோஷத்தில் மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு துக்கமும் வேதனை. ஏன்னா நான் ரூட்டு மாறி, திசை மாறி போயிட்டேன். உனக்கு தெரியுமா, நான் திசை மாறி போனால் புயல் காற்று வருமா வராதா? யோனா, வேதம் சொல்லு, யோனா நினைவுக்கு போக வேண்டிய யோனா திசை மாறி எங்க போனா? தர்ஷீஷுக்கு போக முற்பட்டான். அங்க வேற இடத்துக்கு போக முற்பட்ட நடந்தது தெரியுமா? காற்றும் கடலும் புயலும் கொந்தளித்து கப்பல் சேதமடைகிற அளவுக்கு வந்தது. நம்ம வாழ்க்கை போக வேண்டிய வழியை விட்டு நான் திரும்பி போனா என் வாழ்க்கையில் போராட்டம் வரும். நல்ல மனசில் வச்சுக்கோங்க. பிரச்சனை வரும், வேதனை வரும், துன்பம் வரும், அழுக வரும், வேதனை வரும். இதனால தான் இந்த வேதனை தாங்க முடியாம தான் நான் செத்து போறேன்னு சொல்லி தற்கொலைக்கு நேராக ஓடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? நான் என் வழியை நான் மாற்றி யோசித்தனால தான். உன்னை சொல்லுகிறேன், ஆண்டவர் திரும்ப சொன்னது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உன் வழியை நீ மறந்து போகாத. உன் வழி என்ன தெரியுமா? நீதியின் வழியாக இருக்கணும். உன் வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும். உன் வழி அநேகருக்கு ஆசீர்வாதம். அந்த வழியை பார்த்தவர் திரும்பி போகாத. அதை திரும்பி பார்த்தானா வரும் பிரச்சனை. ஒரு நல்லா யோசிக்கலேன். எனக்கு அநேக வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை யோசித்து பார்த்தேன். கொஞ்சம் அதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டம், சில பிரச்சனை வரும்போது டக்குன்னு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க.
நில்லுங்க. நின்று அமைதியாக யோசித்து பாருங்க, இந்த காற்று எப்படி வந்தது, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆமே. அதாவது நேற்று சனிக்கிழமை 6 ஜாம் முடிச்சுட்டு நானும் மெல்லி வண்டியில் போனோம். வண்டியில் போகும்போது அந்த ரோட்டு மாநில நாய் ஒவ்வொரு கொஞ்சம் பின்னாடி ஓடி வந்தது. ஆமே. பல முறை வந்திருக்கும் அதே நாய் எங்களை பார்த்துருக்கு. பல முறை வந்திருக்கும் நாய் எங்களை பார்த்துருக்கு. திடீர்னு நேற்று ஒரு ஆக்ரோஷமாக வந்து அது வேகமாக ஓடி வருது. ஆமே. ஆமே. டக்கு வண்டி நின்று என்ன அது திரும்ப ஒன்றும் தெரியாமல் இப்படி கம்முன்னு போயிடுச்சு. இப்போ என் பொண்ணு கேட்டா, நாய் கடிக்க வருதில்ல, நீ வண்டி உருன்னு வேகமாக ஓட்ட என்னன்னு கேட்டுச்சு. அப்போ வேகமாக போனா வரும், கடிக்க வரும், கடிக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நாய் உங்களை தொடர்த்து ஓடி கடிக்க வருதுன்னா நீ ஓடுனீங்கன்னா கண்டிப்பாக கடிக்கும். நில்லுங்க, நில்லுங்க. திரும்பி ஒரு பார்வை பாருங்களேன், அது ஒன்றுமே நடக்காத மாதிரி கம்முன்னு போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஐயோ காத்தடிக்குது, ஐயோ கடல் பொங்குது, ஐயோ புலம்புது, நிறுத்து. கொஞ்சம் அப்படியே நின்று ஏன் என்று கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்து பாருங்களேன், காற்று அப்படியே அமைதியாகிடும். அதே போல் தான் உங்கள் வீட்டில் கூட பிரச்சனை அப்படியே பொங்குது தெரியுமா, காற்று அடிக்குது தெரியுமா, அடிக்குதா, சுற்றி சுற்றி அடிக்குதா, தட்டு டம்ளர்லாம் பறக்குதா, கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, அமைதியாக இருங்க. கோவத்தை அப்படியே கொஞ்சம் குறைங்க, காற்று அமைதியாகிடும். தோத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஒரு பழமொழி என்னது, பொறுத்தவர் பூமியை, பொறுமை தான் எல்லாவற்றுக்கும் வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஆத்திரக்காரனுக்கு என்னதான் புத்தி மட்டும் என்னது, ஆத்திரக்காரனுக்கு தப்பா நினைக்காதீங்கன்னா இல்லையா, புத்தி இல்லை. ஏன் இதான் பண்ணிட்டு உட்காந்துங்க? இல்லைங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்குது கொஞ்சம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆண்டவர் ரகசியம் சொல்லி கொடுக்குறாரு, உன் வழியை சரி பண்ண. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க, அமைதியாக இருங்க. நின்று இன்னைக்கு நான் தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அதை நான் சரி பண்ணிக்கிட்டா இனி போகிற வழியும் சரியாய் மாறிடும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கழிப்பு இருந்துச்சு, கொஞ்ச நாள் வந்தது, நல்லா இருந்துச்சு. திரும்பவும் திசை மாறி வழி மாறி போனால இன்னைக்கு போராட்டமும் பிரச்சனை வந்துச்சு. ஓ சரி போயிடுச்சு. அப்படியே நின்று அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு திரும்பி நடந்துப்பான வாழ்க்கை திரும்பவும் பழைய மாதிரி தான் வரும், சந்தோஷம் வரும். அந்த அப்படியே இந்த நிலைமை மாறும். தோத்தம். அல்லேலூயா. நான் சொல்கிறத புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஓடாதீங்க, அப்படியே ஓடாதீங்க, அப்படியே ஓடாதீங்க, அப்படியே ஓடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வரணும்னா 3வது சொன்ன வார்த்தை உறுதியாக இரு. ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? போன வாரம் முந்தின வாரமா எது மேல் அஸ்திபாரம் போட சொன்னது ஆண்டவர்? கற்பாரியின் மேல் அஸ்திபாரம் போடு. ஏன் கற்பாறை மேலே? கற்பாறையில் குழியை நோண்டணுமா? கற்பாறையில் குழியை நோண்டி. வசந்த வாசிங்க, லூக்கா வாசிங்க. ஷபரபரப. மத்திய 7ஆம் அதிகாரம் 17 முதல். மத்திய 7ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிங்க. இதில் கீழே வாசிங்க. ஏழாம் அதிகாரம் கற்பாறை. வாசிங்க 24 வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு
அது கண்மலை மேல் அஸ்திபாரத்தை போட்டு கட்டினதுனால பெருவெள்ளமும் காற்றும் வந்தாலும் அது என்ன பண்றதில்லை, அசைப்பது இல்லை. ஏன்னா நான் என் அஸ்திபாரத்தை மணல் மேல் அல்ல கற்பாறையின் மேல் நான் போட்டு கட்டினால் என் வாழ்க்கை ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரத்தை எதில் ஆழமா நோண்டணுமா? எதுல அஸ்திபாரம் ஆழமா நோண்டணும்? பாறையில ஒட்ட வைக்காதீங்க, கொஞ்சம் ஆழமா பள்ளம் போடுங்க. அது பள்ளத்தில் கல்லை வச்சு கட்டினாதான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் உறுதியாக இருங்க. எதில் உறுதியாக இருக்கணும்? சந்தோஷமாக இருப்பது தான் என் பலன். ஆமென். அதை மனசில் வச்சுக்கோங்க. என் சந்தோஷத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறி. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை கெடுக்கிறது எது? அது முதல்ல தெரியுமா? ஹலோ, டைம் ஆச்சு, நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கெடுக்கிறது எது தெரியுமா? ஹலோ, பொறுமையா? இல்லை, நான் கேட்கறது, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தை கெடுக்கிறது எது? சொல்லுங்களேன். ஹலோ, சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் எது கெடுக்குது? ஒன்றுமே கெடுக்கலையா? சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தை கெடுக்கிறது எது தெரியுமா? என்னது? கோபம். நான் ஒன்று தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே நீ தான் சொல்லணும். ஏன்னா நம்ம புள்ளி வச்சா கோடு போடுவோம் இல்லையா? சொல்லுங்களேன். நம்ம புள்ளி வச்சா, இப்போது நான் பிரசங்கத்தில் இருந்து ஒரு கதை சொல்கிறேன்னா உடனே இந்த கதை யாருக்கு தான் சொந்தக்காரன்? சொல்லுங்களேன். கதை திரைக்கதை வசனம் வச்சு எழுதிடுமே எழுத மாட்டோமா? அப்போ என் வாழ்க்கையை சந்தோஷத்தை கெடுக்கிறது எது என்பதை நான் முதல்ல என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். பைபிள் உன்னத பாடல் இருக்குது, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரியும் குடிநரி என்ன பண்ணுமா? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷத்தை அழிக்கிறது எது? உங்க வாழ்க்கை சந்தோஷம் இல்லாதபடி துக்கத்தை கொண்டு வருகிற விஷயம் எது? அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க? தூக்கி வெளியே எறியணும். நீங்க எரியாத பட்சத்தில் துக்கம் உங்களை ஆட்கொள்ளும். நான் சொல்றது புரியுதா? என்னைக்கு ஆண்டிய சிறையிருப்பை மாற்றினாரோ அன்னைக்கே என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக கொண்டு வந்துட்டார். ஆனால் நான் உறுதியாக இல்லாதனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளாய் நான் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உறுதியாக இருங்க. எதில் உறுதியாக இருக்கணும்? என் சந்தோஷத்தை கெடுக்க வருகிறது எதுவோ அதை நான் தூக்கி எறிவேன் என்கிற உறுதியை எடுத்து தூக்கி எறிங்க. கண்டுபிடி. வீட்டில் போய் உட்காந்து, இப்போ நேரம் இல்லை, வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆரம்ப நாட்கள் சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவரே, மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேன் ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையா இப்படி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து உங்களை கெடுத்து கொண்டு எதுவோ அதெல்லாம் நீங்கள் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் ஆண்டு உங்களை கட்டுவார். அல்லேலூயா. கடைசியா, ஆமென், இழந்து போனதை தேடு.
எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தொலைச்சிங்க? எதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தொலைச்சு போட்டீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை என் பலன் ஆண்டவர் சொன்னாரு. இந்த மகிழ்ச்சியை தொலைந்து போவதற்கு காரணம் எதை தொலைச்சேன்? அதை திரும்ப கொண்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதில் வெற்றி பெற முடியும். அது அப்படியே இருக்கட்டும்னா கரையா எப்படி ஒரு காரியத்தை சேதப்படுத்துதோ அதே போலதான் நாம் சிலவற்றை தூக்கி எறியாவிட்டால் அது என்னை முற்றிலும் அரிச்சு சாகடிச்சிடும். அருமையான கருத்திருப்பில்லையே, நிறைய இருக்கு. எனக்கு நேரம்லாம் ஒன்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் திரும்ப கட்டுங்க. என்ன திரும்பன்னு ஆண்டவர் சொன்ன தெரியுமா? ஒரு காலத்தில் உலகம் வேண்டான்னு தூக்கி எறிந்தபோது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் ஆனந்தம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருந்தது? எனக்கு உலகம் திரும்ப எனக்குள் வந்தபோது வாழ்க்கை இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை இல்லையே. ஆண்டவரே, இப்போ நான் அறிந்து நான் உணர்ந்து என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்திருப்போம் கண்களை மூடி. ஆண்டவரே, தாவீது சொன்னபடி வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்த. கண்களை மூடி அவர் சமூகத்தில் கேளுங்க. ஓ ஹல்லேலூயா ஷேகரதனா. கண்களை மூடி அவர் சமூகத்தில் கேளுங்க. நான் உங்களை மறந்தது நல்லதா? இன்னைக்கு என் வாழ்க்கை துக்கத்தை சுமந்திருக்கிறேன், வேதனையை சுமந்திருக்கிறேன். அவனுடைய கேளுங்க. எனக்கு ஆண்டு திரும்ப சொன்ன வார்த்தை தெரியுமா? எழுந்துரு. ஹல்லேலூயா, நீ எழுந்துரு. நான் திரும்ப சந்தோஷத்தில் கட்டுவேன் கத்த சொன்னதை நான் திரும்ப சொல்லுகிறேன். ஓ ஹல்லேலூயா, உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. பாட்டத்தால் ஒன்றாவது பாடல். உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கல, தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. நான் உன்னை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. கண்களை மூடி ஆண்டவர் சமதிக்கு இந்த 10வது மாசத்தில் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை மாற்றி மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக்குவேன்னு சொன்னாரு. இந்த மாச கடைசியில வந்திருக்கிறோம். ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை, உங்களை மறந்ததை மன்னிங்க, உங்களை விட்டு விலகினதை மன்னிங்க, உங்களை விட்டு தூரம் போனதை மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. நான் உங்களை மறந்தேன், நீங்க நான் மறக்கல. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உன் கிருபை விலகலையே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே, தூரமாய் சென்றாலும் உன் கிருபை விலகலையே. நான் மறந்த நாட்கள் ஏராளமே, தூரமாய்
தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்த நாட்கள் ஏராளமே. தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. கடினமான பாதைகளில் கரம் பிடித்தீர். சோர்ந்து நான் விழுந்த நேரம் தூக்கி சுமந்தீர். கடினமான பாதைகளில் கரம் பிடித்தீர். சோர்ந்து நான் விழுந்த நேரம் தூக்கி சுமந்தீர். யார் என்னை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே. துரோகியாயிருந்தாலும் உம் அன்பு குறையலையே. யார் என்னை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே. துரோகியாயிருந்தாலும் உம் அன்பு விலகலையே. உம்மை நான் மறந்த நாட்கள் ஏராளமோ. தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்த நாட்கள் ஏராளமே. தூரமாய் சென்ற நாட்கள் ஏராளமே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்ன மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் கிருபை விலகலையே. அதில் உம்மை நான் மறந்தேன், என்னை மன்னிங்க. தடுமாறி விழுந்தேன், என்னை தூக்கினீர். சோர்ந்து விழுந்தேன், என்னை தூக்கி நிறுத்தினீர். நான் விழுந்த போது எந்த ஒரு மனிதனும் வந்து என்னை கரம் பிடிச்சு தூக்கல. என்னை மறந்து போயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன மறக்கல. என்னை தூக்கி நிறுத்தினீர். இருக்கிறேன். என் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவீரே. சொந்த நேரங்களில் வெளிச்சமானே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் ஜீவனானே. சொந்த நேரங்களில் வெளிச்சமானே. மரணத்தின் பள்ளத்தாக்கில் ஜீவனானே. முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர்.
ஆண்டவர் கேட்கிறார். உலகத்தை சுமந்து வாழ்ந்த நாட்கள் போதும் பிரதர். உலகத்துக்கு பின்னாடி ஓடின நாட்கள் போதும் சிஸ்டர். எழுப்புதல் வரப்போது. தேசத்துல கர்த்தர் பயன்படுத்துகிற நபர்களை கர்த்தர் தேட விரும்புகிறார். இந்த நாட்களில் அதிகாரங்களையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நான் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை தெரிந்தெடுக்கிற நாட்கள் வந்தது கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. வரங்களை கொடுத்து, அதிகாரங்களை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து உங்களை இந்த தேசத்துக்கு பயன்படுத்த போகிறார். அப்படி நீங்க பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் இப்ப சொல்லுங்க, இந்த எனக்கு ஒரு உலகத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். என்னை துக்கத்து கொண்டு என்னை வேதனைப்படுத்துகிற இந்த விஷயத்துல தூக்கி எறிந்து என் ஆண்டவருக்காக வருகிறேன்னு சொல்லுகிறவர் கரனை உயர்த்தி ஆண்டவரை இப்ப நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கேளுங்க. உங்க மேல விசேஷ அபிஷேகத்தை கத்து தர போகிறாரு. இத்தனை நாள் துக்கத்தோடு இருந்தா போதும், துக்கத்தோடு வாழ்ந்தா போதும். சொல்றது 30 நாள் முடிந்து போயிட்டு கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்புகிறார். ஒருவேளை அறியாம தவறு பண்ணிருக்க பரவாயில்ல, நில்லுங்க, தூக்கி எறிங்க, விட்டுட்டு வாங்க. கர்த்தர் திரும்ப 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 துணிர்க்க பண்ணுவாரு. எப்படி ஆரோரு கொலை துணிர்க்க பண்ணினாரோ உன்னை அப்படியே துணிர்க்க பண்ணுவாரு. நீ விழுந்துட்டேன்னு சொல்ல இல்ல, நீ விழல. உன் வாழ்க்கை சில காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உன்னை விழ தள்ளினா எழுந்தவா எழுந்தவா. நீ விழுந்தா உன்னை கர்த்தர் மலையின் மேல நிறுத்துவாரு, உன்னை உச்சத்துக்கு கொண்டு வருவாரு, உன் உயரத்துக்கு கொண்டு வருவாரு. இப்ப நீ செய்கிற அறிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றுவா. உன் வாழ்க்கையை கர்த்தர் தலைகளை திருப்பி வருவாரு. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்கறீங்க? எத்தனை பேர் கேட்கறீங்க? இப்ப நீங்க செபிக்கும் போது உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அக்கறை இறங்கி வரப்போது நீ எப்படி ஆரம்ப நாட்கள் உங்க வாழ்க்கை அபிஷேகத்தில் நிரம்பினதோ அந்த அபிஷேகத்தை இப்படி திரும்ப பெற்று வர போகிறார். உங்க மேல அக்கறை இறங்கி வருகிறது, உங்க மேல அக்கறை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவி அக்கறையை பெற்றுக்கோ, அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கோ. திரும்ப திரும்ப திருவிடி கட்டப்படுவாய். மனிதர்களை பார்த்து சொல்லுவா, நீ விழுந்து போயிட்டேன்னு சொல்லுவா. ஆண்டவர் சொல்லுவா, நீ விழுந்து போகலப்பா, நீ எழுந்து வாடு. எழுந்து வாடு, எழுந்து வாடு. எத்தனை பேர் உங்களை துக்கத்துக் கொண்டிருக்க தூக்கி எறிய விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையை துக்கத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை திரும்ப தூக்கி எறிய விரும்புறீங்க? தூக்கி எறிங்க, தூக்கி எறிங்க சிஸ்டர், தூக்கி எறிங்க. உன் வாழ்க்கையை துக்கத்துக் கொண்டிருக்கு, உன் வாழ்க்கையை தலைகளா கொண்டு போயிட்டு இருக்கு. தூக்கி எறிய, தூக்கி எறிய, தூக்கி எறிய, தூக்கி அறிக்கையிடு. திரும்பவும் உன் சிறையிருப்பை மாற்றி மகிழ்ச்சியும் கழிப்பும் உன் வாழ்க்கையை கொண்டு வர கத்த விரும்புகிறார். உலகத்தை விட்டுதான் இயேசுவை தேடினபோது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கழிப்பும் வாழ்க்கை இருந்தது. என்னைக்கு உலகம் எல்லாம் வந்துச்சோ எல்லாம் போயிடுச்சு. அது பாழதுக்கு உலகம் வேண்டாம். உலக ஆசை தூக்கிறீங்க, சிலுவை சுமந்து வாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிர்த்து ஓடி போகும் என்று கத்த சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களோட கத்த பேசுகிறதா என்னோட பேசுறாரு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.